வேல்பாரி படத்தை எடுத்து டைரக்டர் சங்கரால் தமிழர்களை சந்தோஷப்படுத்த முடியுமா? மீண்டும் எழுந்திரித்து வர முடியுமா சங்கரால்? ஒரு காலத்தில் இந்தியாவை திரும்பி பார்க்கிறது போல இவர் ஓரொரு படங்களிலும் வித்தியாசமான டெக்னாலஜிகளை பயன்படுத்தி எடுத்தவர்தான் இயக்குனர் சங்கர். ஆனால் இப்பொழுதைய அவஸ்தை, 2 படம் அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்தது கொண்டு சங்கர் மீது வெறுப்பில் இருக்கின்றார்கள். இவரை நம்பி பணம் போட ப்ரொடியூசர்கள் வருவது கஷ்டம். ஆனால் இப்பொழுது அடுத்த கட்டமாக பிரம்மாண்ட கதையான வேல்பாரி கதையை படமாக்கியே தீர்வன் என்று நிர்பந்தப்படுத்தி மனதில் கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இயக்குனர் சங்கருக்கு. இந்த படம் விபரீத விஷப்பரீட்சாக இருக்கும். இந்த படம் தமிழர்களை சந்தோஷப்படுத்த முடியாமல் போய்விட்டால் இவருடைய நிலைமை கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. ரசிகர்கள் எந்த அளவுக்கும் போய்விடுவார்கள். மட்டுமில்லாமல் யூடியூபில் ரிவ்யூ என்ற பேரில் இவரை கரைத்து குடித்துடுவார்கள். சங்கருக்கு ஏற்கனவே அதிகமாகவே கெட்ட பேர் மட்டுமே இருக்கின்றது. லைக்கா புரொடக்ஷன் படம் தயாரிப்பை நிறுத்தி கொள்வதற்கு முக்கிய அடித்தளமே இவர்தான், டைரக்டர் சங்கர் தான் என்று வட்டாரத்தில் எல்லோரும் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ வேல்பாரி படம் தயாரிக்க யார் வருவார்? அப்படியே இந்த படத்தை தயாரிக்க ப்ரொடியூசர் யார் வந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பயம் இருக்கும். எத்தனை கோடி ஆகுதோ என்று கரெக்டாக சொல்ல முடியாது. சங்கருடைய படத்தில் எத்தனை கோடி படத்துக்கு ஆகுங்கிறது கரெக்டாக சொல்லவே முடியாது. இப்பொழுதைய சூழ்நிலையில் புதிய டைரக்டர்கள்லாம் வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் நம்முடைய பக்கத்து ஸ்டேட்லேயும். அப்படி இருக்கும்போது சங்கர் ஏன் இப்படி ஆனார்? ஷூட்டிங் காலத்தில் ஒரு நல்ல முகத்தில் ஒரு டைரக்டருக்கு ஒரு ஸ்மைல் வேணும். எல்லாரோடும் நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசணும். பக்கத்தில் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா, ஆந்திராவில் பார்த்தீங்களா, ராஜமௌலி எப்பவும் முகத்தில் ஒரு நல்ல ஒரு புன்னகை இருக்கும். அதுபோல் புன்னகை இருக்கணும். மனசில் கஷ்டங்கள்லாம் யார் எதிரிகளெல்லாம் மனசுக்குள்ளே பூட்டி வைக்கணும். வெளியில் முகத்தில் நல்ல ஒரு புன்னகை கலந்த முகத்தை தான் வெளியில் காண்பிக்கணும். அப்போ தான் எல்லோரும் நம்மள்கிட்ட நல்லா பேசுவாங்க. அந்யோன்யமாக எல்லா காரியங்களும் ஓப்பனாக பேசுவாங்க. நம்முடைய வேலைகளும் நல்லா நடக்கும். சும்மா அதுவும் பேசுறதுக்கு பெருசாக எனக்கு விருப்பம் இல்லை. வேல்பாரி படமாக எடுக்கிறதுல, அதுவும் சங்கர் எடுக்கிறதுல எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா இது விஷ பரீட்சை. இவருக்கு வேண்டாத வேலை, இவருக்கு அவ்வளோ கஷ்டம். இது ஓடாமல் போச்சு, சங்கரோடைய மூச்சு நின்று போச்சு. படம் ஷூட்டிங் தொடங்கியால் விறுவிறுவிறுன்னு படத்தை எடுத்து 1 வருஷத்துக்குள்ளே தீர்க்கணும். ஒரு வருஷத்தில் தானே படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் யாருக்கும் பெருசாக நஷ்டம் வராது, ப்ரொடியூசருக்கு பெருசாக பாதிப்பு வராது, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லைன்னா எல்லாம் மாறி போகும். மொத்தத்தில் ஆள் ஒர்க் பண்ண ஆள் இறந்து போவாங்க, ஏதாவது ஆகி போகும். சரி, சின்ன பிள்ளைங்கள்லாம் நடிச்சிருந்தோன்னா அது வேகம் வளர்ந்து பெருசாகிடும். எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? படத்துக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? அது 1 வருஷம் தான். 1 வருஷத்தில் வேகம் எடுத்து தீர்க்கணும். நல்ல மாதிரி நல்ல சுபாவத்தோடு எல்லோரும் நடந்துக்கணும் டைரக்டர். அப்போ தான் விட்டு போன நம்பர் 1 டைரக்டருங்க இடத்த மீண்டும் பிடிக்க முடியும். வேல்பாரி மூலமாய் டைரக்டர் சங்கர் மீண்டும் நம்பர் 1 பொசிஷனுக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கா.